தெலுங்கு நடிகரான அல்லு அர்ஜுன் அவர்கள் அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியைச் சேர்ந்தவர். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமா துறையில் பலவிதமான போராட்டங்களை சந்தித்தே பின்பு இப்போது நல்ல வளர்ச்சியடைந்து வருகிறார். அதற்கு காரணம், அவர் பிறக்கும்போது சந்திர திசையில் பிறந்திருக்கிறார். நடப்பு தசாபுத்திகள் அவருக்கு மிக சிறந்த ஒரு யோகமான அமைப்பை கொண்டிருப்பதால் அவர் மேலும் மேலும் அதிகமான வளர்ச்சியை அடையப் போகிறார். அதுவும் தெலுங்கு சூப்பர் ஸ்டாராக உயர்ந்து வந்துகின்ற வேளையில் திடீரென்று பேன் இண்டியா சூப்பர் ஸ்டாராக மாறி வருகிறார். இதற்கு காரணம், அவர் ஜாதக கட்டத்தில் இருக்கும் காலசர்ப்ப யோகமே காரணமாகும். பொதுவாக கிரகங்களுக்குள், அதாவது ராகு கேதுக்குள் அனைத்து சுபகிரகங்களும் அடைபட்டு கொண்டிருந்தால் அதற்கு பெயர் காலசர்ப்ப தோஷம். அது பாதி வயதிற்கு மேல், அதாவது 40 வயதிற்கு மேல் அது காலசர்ப்ப யோகமாக மாறும். ஆரம்ப காலத்தில் அந்த காலசர்ப்ப தோஷத்தினால் அவர் முன்னேறுவதற்கு பெரிய தடையாகவும், அவர் யாருக்கு நல்லது செய்தாலும் அது தீமையிலே முடியக்கூடிய சூழ்நிலையே இருந்து வந்திருக்கும். ஆனால் இப்பொழுது அது அப்படியே மாறி இவருக்கு சாதகமாக மக்கள் ஆதரவு மேலும் மேலும் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்தான் தற்சமயம் நடந்து வருகிறது. இது இந்த புஷ்பாவில் ஆரம்பித்து நல்ல ஒரு பெயர் புகழை இந்திய அளவில் கொடுத்தது. புஷ்பா 2 இவருக்கு அடுத்த நிலைக்கு உலகம் முழுவதுமே இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்துள்ளது. 1400 கோடி இதுவரை அவருக்கு வசூலாகியிருக்கிறது. இப்படி அவருடைய சினிமா வளர்ச்சி என்பது யாரும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருந்து வந்துகொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அவருக்கு திடீரென்று கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு காரணம் என்னவென்று உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்படி ஒரு புகழின் உச்சிக்கு சென்ற நேரம், அதே நேரத்தில் கைது என்பது ஒரு ஆச்சரியப்பட வைத்த ஒன்று. கைதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் ஒரு சில காரணமே இன்றி கைது செய்யப்பட்டதற்கு அவருடைய ஜாதகத்தில் தற்சமயம் நடக்கும் கோச்சார பலன்களே காரணம். என்னதான் திசாபுத்தி பலன்களால் மிகப்பெரிய பேர் புகழ் கிடைத்தாலும் இவருக்கு நடக்கும் அந்த கண்டசனி காலம் என்பதால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கைது நடவடிக்கை ஏற்பட்டது. ஆனால் இந்த கைது நடவடிக்கை அவருக்கு மேலும் மேலும் அவரது புகழுக்கு உயர்வான இடத்தை போவதற்காகவே இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலசர்ப்ப யோகம் என்பது ஆரம்பத்தில் இது போன்ற கடுமையான நடவடிக்கைகளுக்குள் ஏற்பட்டு பின்புதான் ஒரு மிகப்பெரிய புகழ் பதவியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இவர் தற்சமயம் சினிமாவில் பெருத்த யோகத்தை பெறக்கூடிய யோகம் அடுத்தடுத்து நடைபெறும். இவர் பேன் இண்டியா ஸ்டாராக நினைத்தபடி அதிக வசூல் நாயகனாக தற்சமயம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைவார். மேலும் இந்த யோகத்தால் இவர் அரசியலுக்குள் நுழைந்து அரசியல்வாதியாக புகழ் பெறக்கூடிய யோகம் கட்டாயம் உண்டு. நல்லது நடக்கும்.